கல்வி புரட்சி மற்றும் நேர்மையான அரசியலுக்குச் சொந்தக்காரரான கர்மவீரர் காமராஜர். பிறப்பு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். வறுமையின் காரணமாக பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு துணிக்கடையில் வேலைக்குச் சேர்ந்தார். அரசியல் பயணம். சிறு வயதிலேயே சுதந்திர போராட்டத்தின் மீது ஈடுபாடு கொண்டு காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். பலமுறை சிறைவாசம் அனுபவித்தார். தலைமை பண்பு. 1954இல் தமிழகத்தின் முதலமைச்சரானார். இவரது ஆட்சிக்காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கல்வி புரட்சி. ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். மதிய உணவுத் திட்டம். பள்ளிப் படிப்பை பாதியில் நிறுத்தும் மாணவர்களை தடுக்க புகழ்பெற்ற மதிய உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதுவே இன்றைய சத்துணவுத் திட்டத்திற்கு அடித்தளம். தன்னலமற்ற சேவை. தமிழகத்தின் வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்திய அவர் அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தபோதும் மிகுந்த எளிமையுடன் வாழ்ந்தார். தனது பதவியை விட நாட்டின் நலனே முக்கியம் என்று கருதி கே பிளான் என்ற திட்டத்தை உருவாக்கி மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு விலகி கட்சி பணியாற்ற முன்வந்தார். நிறைவு. அக்டோபர் 2, 1975இல் காலமானார். எளிமை, நேர்மை மற்றும் தேசபக்திக்கு இலக்கணமாக வாழ்ந்த காமராஜர் இன்றும் நம் இதயங்களில் கல்வி வள்ளலாகவும் கருப்பு காந்தியாகவும் போற்றப்படுகிறார்.